ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரெடிட் கார்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிரெடிட் கார்டு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டெபிட் கார்டுக்கும் கிரெடிட் கார்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெபிட் கார்டு அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுருக்கிற கார்டு தான் டெபிட் கார்டு. ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம ஆன்லைன் பர்ச்சேசஸ், ஏடிஎம்மில் கேஷ் எடுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி கடைகளுக்கு போனோம் அப்படின்னா ஸ்வைப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த டெபிட் கார்டை வச்சு நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த டெபிட் கார்டில் நம்ம பணத்தை யூஸ் பண்ணும் பொழுது இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. அதாவது இன்ட்ரெஸ்ட் மாதிரியான சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய எலிஜிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி பேங்க்லேருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஷார்ட் டேர்ம் லோன் தான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் லிமிட் வந்து நமக்கு எப்படி செட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சிபில் ஸ்கோர், உங்களுடைய வருமானம், ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள், அதனுடைய ஆப்ளிகேஷன், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கிரெடிட் கார்டில் லிமிட் செட் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா பேங்க்லேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த டெபிட் கார்டு வந்து நமக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே கொடுத்துருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கிரெடிட் கார்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நிஜமாகவே உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு ரிக்குவயர்மெண்ட் இருந்து நீங்கள் பேங்க்கில் என்கொயரி பண்ணியோ இல்லை ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ணியோ அப்படி தான் வந்து கிரெடிட் கார்டு வந்து வாங்க முடியும். டெபிட் கார்டுக்கு எப்படி வந்து ஆனுவல் சார்ஜஸ் வந்து இருக்கோ அதே மாதிரி கிரெடிட் கார்டுக்கும் இருக்குது. எல்லா பேங்க்குடைய கிரெடிட் கார்டுக்கும் எல்லா டைப் ஆஃப் கிரெடிட் கார்டுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேங்க்ஸில் ஒரு சில டைப் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸுக்கு ஆனுவல் சார்ஜஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அதாவது தொடர்ச்சியாக கண்டிப்பாக வந்து ஆனுவல் சார்ஜஸ் வருஷம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து கிரெடிட் கார்டுக்கான அமௌண்ட்டாக பே பண்ணுற மாதிரியான கார்ட்ஸும் இருக்குது. லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, அதாவது எந்த ஒரு கார்டு சார்ஜஸுமே, அதாவது ஆனுவல் ஃபீஸ் அப்படிங்கிற பேரில் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான கார்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரெடிட் லிமிட்டை ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த பர்டிகுலர் லிமிட்டை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஆனுவல் சார்ஜஸ் வருஷம் கட்ட வேண்டிய அமௌண்ட் கட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஆனுவல் சார்ஜஸ் அப்படிங்கிறது வராது. ஸோ இந்த மாதிரியான கார்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கார்டு வந்து ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கார்டை வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ என்ன அப்படின்னா, கிரெடிட் கார்டு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் கிரெடிட் கார்டு சம்மந்தமான நிறைய தகவல்கள் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.